முதல்ல இதெல்லாம் சொன்னாருங்க. சரி, பெரியார் பெரியார் அண்ணா கோவிச்சுட்டு போனார், கருணாநிதி கோவிச்சுட்டு போனார், கருணாநிதி கோவிச்சார், மணியம்மா பிரச்சனையில கோவப்பட்டார். வயசு என்ன? கருணாநிதிக்கு 75. அவர் 28 வயசு பொண்ணா வச்சுக்கிட்டாரு, கருணாநிதி வச்சுக்கிட்டாரு. உடனே அங்க உள்ள பாக்கு போட்டு வெத்தலை துப்புவாரு பொதுச் செயலாளர் அன்பழகன், அவர் சொல்றார் தப்பு, அதுவும் தப்பு, கருணாநிதி இப்ப தப்புன்னு அவர் சொல்றார். ஒரே குற்றச்சாட்டு திமுகவுல. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அன்பழகன் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னுடைய கல்லூரி படிக்கிற பொண்ணு அவருடைய தோழியை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்து, அது கிட்டத்தட்ட நமக்கு மகாநாடு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த உடனே இவரு அந்த பொண்ணை நைஸா செட்டப் பண்ணிட்டாரு, அன்பழகன் செட்டப் பண்ணிட்டாரு. அப்போ அவங்க 3 பேருக்கும் பிரச்சனை பொம்பளை மேட்டரோட முடிச்சு. 3வது பொண்டாட்டி, 2வது பொண்டாட்டி. அதனாலதான் சமீபத்துல திருவண்ணாமலையில தெற்கு மாவட்ட துணை செயலாளர், திமுக மாவட்ட துணை செயலாளர் 68 வயசு, 28 வயசு பேச்சாளர், எங்களை மாதிரி பொம்பளை பேச்சாளரை அந்த 68 வயசு துணை செயலாளர் மடங்கிட்டான், கல்யாணமும் கட்டிட்டான். அங்க உள்ள கொஞ்சம் மானம் உள்ள திமுக காரன் போய், என்னையா இது 68 வயசு உனக்கு, நம்ம கட்சியில இருக்கிற பேச்சாளர் பொம்பளை மடங்கிட்டியாங்க. அவன் சொன்னது, நான் தான் உண்மையான கருணாநிதி பக்தன், நான் தான் திராவிட மாடல். ஆமா, காலையில கருணாநிதி ஒரு வீட்டுக்கு போவார், சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு போவார், மத்தியானம் எங்க போறான்னு தெரியும். நான் 2 பொண்டாட்டி தானேக்கா, நான் தாயா கருணாநிதி பக்தன். அதுதான் திமுக கதை. அதுக்கு மேல ஆரம்ப கதைகளுக்கு எல்லாம் போனா நிறைய சம்பவம் இருக்கு. அது தூக்கி நிறுத்துறது, அந்த உதயசூரியன் சின்னத்தை எல்லாரும் காட்டுறது. எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சக்கரவர்த்தி திருமகன் அன்னைக்கு சுமந்து எல்லா இடமும் போஸ்டர்கள் படம் கொண்டு சேர்த்தது யாரு? எங்களுடைய முத்துசாமி ஒருத்தருங்க, ஏகப்பட்ட உச்சிக்கு இருக்கணும் அமைச்சரா இருக்கான். அவங்கிட்ட போய் டிவி காரங்க, சார் எப்போ டாஸ்மாக் கடையை முடிவீங்க, டாஸ்மாக் கடையை எப்போ முடிவீங்க? அந்த அமைச்சர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? குடிக்கிறவன் நடத்திட்டா நான் கடையை முடியும். உடனே அவன் கேட்கிறான், நீங்க விற்கிற நான் குடிக்கிறேன், நீ விற்கிற நான் குடிக்கிறேன், எப்படி நடத்துறது, எப்படி மூடுறது? இப்படியா ஒரு அமைச்சர் பொறுப்பான பதில் சொல்றது? புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் படிப்படியா கடைகளை குறைக்கலையா? படிப்படியா குறைச்சி 100, 200 என்று குறைத்தார்களே, அவனை குறைக்கவே மாட்டான். இப்படி அந்த திமுகவுடைய ஒவ்வொரு அமைச்சரும் அவ்வளவு உலர். இப்போ நம்ம இந்த வீரவணக்க நாள் சம்பவத்துக்கு போனோம், அங்கேயே கருணாநிதி வர்றாரு. 1937 இருந்து சம்பவங்களை சொல்லிட்டீங்க, எல்லாம் கரெக்ட். காலமுத்து நடராசன், அதுக்கப்புறம் 50களில் உடம்பாக்க சிவலிங்கம், காரங்க பாணி, ஸ்ரீரங்கூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து, அப்படி சொல்லிட்டே போலாம். எல்லாரும் செத்தார்கள் ஐயா, வெறும் போராட்டம் தானே ஐயா. கருணாநிதி என்னையா பண்ணான்? நான் அங்கதான் வரேன். கருணாநிதி என்ன பண்ணார் அதுக்கும் வரலாறு. கருணாநிதி கண்ணதாசன் கிளம்பி டால்மியாபுரம், கள்ளக்குடிங்க இடத்த டால்மியாபுரம் என்று அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சாச்சு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சகட்டமா இருக்கு. இந்தியில டால்மியாபுரம் என்று வச்ச உடனே அண்ணாதுரை சொன்னாரு, அந்த போராட்டத்துக்கு நீ போறியாப்பான்னு போயிட்டான். கருணாநிதி அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு போனவர் என்ன தெரியுமா? தண்டவாளத்துல படுக்கணும். ஆனா கருணாநிதி எங்க படுத்தா தெரியுமாப்பா? இந்த திமுக காரன் மறைஞ்சிருந்து கேட்கிறவங்க கேளுங்க, எங்கன்னா அழகா கேட்டிருக்காங்க, ரயில் எங்க வரல, எந்த தண்டவாளத்துல வராதுன்னு கேட்டாங்க. இந்த நீங்க எல்லா தண்டவாளத்திலும் ரயில் வராது, ஒரு டிராக்கு சும்மா இருக்கு, அதுல போய் படுத்துட்டான். உடனே பாட்டு, தண்டவாளத்தை தலை வைத்து படுத்தார், வாழையை கொண்ட பாம்புகள் பள்ளிகள் நடுவிலே படுத்தார். இந்த சர்க்காருக்கு வேற கருணாநிதி எங்க படுத்திருக்காரோ அந்த ஜெயில போய் பாம்பு பள்ளியுமா போட்டாங்க. அதுக்கு ஒரு பாட்டு. அந்த போராட்டத்துல உண்மையான ரயில் வரும்போது சாக போனது கவியரசு கண்ணதாசன். அவர் புத்தகத்தில் சொல்லியிருக்காரு, நான் தான் போறேன், இவன் பயங்கர டிராமா பண்ணி பத்திரிகாரனை வர வச்சு எங்க ரயில் ஓடலையோ அந்த தண்டவாளத்தில் படுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் கருணாநிதி. 49 கட்சி ஆரம்பிச்சாச்சு, 57 எலெக்ஷன், 15, 62, 50 இவ்வளவு ஜெயிக்கிறதுக்கும் எங்களுடைய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் தான் காரணம். 1967 தமிழ்நாடு ஒரு மாற்றத்துக்கு தயாராக. காமராஜர்
காமராஜரை யாரும் கிட்ட நெருங்க முடியாது, அது உண்மை. காமராஜர் ஒரு இமயம், இந்தியா முழுக்க தெரிந்தவர் காமராஜர். நான் கேட்கிறேன், காமராஜரை தலைவராக கொண்டவர், பிரகடனப்படுத்தியவர் எங்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். காமராஜர் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி. நாங்களே காமராஜர் வச்சோம்.